Hello friends, today we can discuss Medji-Shart algorithm. Example 3. Write the Medji-Shart algorithm and demonstrate the execution of the algorithm on the following element. Show the position of the element in each space of execution of the algorithm. ஒரு சம் எலமெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இதை வந்து மெட்ஜி ஷார்ட் வச்சு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி எக்ஸிக்யூஷன் பண்ண சொல்லிக்கிறாங்க. நம்ம மெட்ஜி ஷார்ட்னா வந்து என்னென்னு ஷார்ட் ஃபார்ம் பார்த்துடலாமா? ஒரு முறை ரிவிஷன் பண்ணிக்கலாம். மெட்ஜி ஷார்ட்னா என்ன சொல்லிக்கிறேன்? இது ஒரு ஷார்ட்டிங் டெக்னிக்யூ. தென் செகண்ட் பாயிண்ட் என்ன வரும்? இது ஒரு எக்ஸ்டர்னல் ஷார்ட்டிங் அல்காரிதம். இது எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டிவைட் ஃபேஸ், தென் செகண்ட் கான்குவர் ஃபேஸ். கான்குவர் ஃபேஸ்னால் என்னன்னு சொல்லியிருக்கேன்? மெட்ஜ் எப்படி பண்ணுவோம்? அசெண்டிங் தென் டிசெண்டிங். இதில் எதுவுமே கொடுக்கலாம், அப்போ நம்ம அசெண்டிங் ஆர்டரில் சால்வ் பண்ணலாம். தென் தேர்ட் வந்து மெட்ஜ் ப்ராசஸ். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா, அசெண்டிங் ஆர்டரில் ஒரு சம் சால்வ் பண்ணிக்கிறோம், டிசெண்டிங் ஆர்டரில் சம் சால்வ் பண்ணிக்கிறோம். இப்போ மறுபடியும் வந்து நம்ம அசெண்டிங் ஆர்டரில் சால்வ் பண்ணால் இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் ஆவரேஜ் ஒர்ஸ்ட் கேஸில் இருக்கும். பெஸ்ட்டு கேஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்திங்கன்னா ஓ நோட்டேஷன் ஆஃப் n log n. ஆவரேஜ் கேஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்திங்கன்னா ஓ நோட்டேஷன் ஆஃப் n log n. ஒர்ஸ்ட் கேஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டியும் ஓ நோட்டேஷன் ஆஃப் n log n. த்ரீயும் சேம் டைம் காம்ப்ளெக்சிட்டியில் இருக்குது. தென் நம்ம இப்போ வந்து மெட்ஜ் ஷார்ட் யூஸ் பண்ணி நம்ம சம்ம சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஃபேஸ் என்ன? டிவைட் ஃபேஸ். டிவைட் ஃபேஸில் என்ன பண்ணுவோம்? கொடுத்துக்கிற எலமெண்ட்டை நம்ம எழுதிக்கலாமா? இங்கே கொடுத்துருக்காங்க 56 7 2 4 54 5 21 56 7 45 90 தென் 97. இப்போ இதில் எத்தனை எலமெண்ட் இருக்குது? 2 4 6 8 10 11 11 எலமெண்ட் இருக்குது. நான் இப்போ இதை வந்து 6 and 5 எலமெண்ட்டாக நான் வந்து டிவைட் பண்ணிக்கிறேன். 56 71 2 4 54 then 5 then 21. தென் இதில் வந்து 5 எலமெண்ட்டாக நான் டிவைட் பண்ணிக்கிறேன். 56 7 45 90 then 97. 6 எலமெண்ட் இருக்கிறத நான் 3 எலமெண்ட்டாக டிவைட் பண்ணிக்கிறேன். 56 71 2 then 4 54 5 then 21. 5 இருக்கிறதுனால நான் 3 and 2 நான் வந்து டிவைட் பண்ணிக்கிறேன். 56 7 45 then 90 then 97. தென் இதில் 3 இருக்குது, அப்போ என்ன பண்ணிக்கலாம்? 2 and 1 டிவைட் பண்ணிக்கலாம். 56 71 then 2. தென் இதையும் 2 and 1 டிவைட் பண்ணிக்கலாம். 4 54 then 5 then 21. then again 3 இருக்கிறதுனால 2 and 1 டிவைட் பண்ணியிருக்கேன். 56 7 then individual 45. தென் இதில் 2 இருக்கிறதுனால 1 நான் ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கிறேன். 90 then 97. தென் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 2 இருக்கிறது 1 நான் டிவைட் பண்ணிக்கிறேன். 56 71 then 2 then 4 54 then 5 then 21 then 56 7 45 then 90 97. இப்போ எல்லாமே இண்டிவிஜுவலாக வந்துச்சு. நம்ம டிவைட் ஃபேஸ் முடிஞ்சாச்சு. இப்போ கான்குவர் ப்ராசஸை நம்ம சால்வ் பண்ணலாம். கான்குவர்னால் என்ன பண்ணோம்? கான்குவர் ஃபேஸ்னால் மெட்ஜ் பண்ணோம். அப்போ கடைசியாக வந்துக்கிறத எழுதி நம்ம மெட்ஜ் பண்ணிக்கலாம். ஒன் டைம் டிவைடில் இருக்க கடைசி இதை நம்ம வந்து எழுதிக்கலாம். 56 71
then 2, then 454, then 5, 21, 56, 7, 15, then 90, then 97. நான் வந்து 2 எலமெண்ட்டாக நான் வந்து மெர்ஜ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து 3 இருக்கிறதுனால நான் 3 நான் வந்து இதை மெர்ஜ் பண்ணிக்கிறேன். 2 எலமெண்ட்டாக இது பண்ணால் இது வந்து மினிமம், ஏன்னா நம்ம எதுவுமே கொடுக்கல, அதனால் வந்து அசெண்டிங் ஆர்டரில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். 56 வந்து மினிமம், அதனால் நான் இது பண்ணிக்கிறேன். தென் 2, 454 அப்படியே வரும், தென் 5 அப்படியே வரும், 5, 21, தென் இது சேஞ்ச் ஆகும் 7 மினிமம்ன்றதுனால 5க்கு அப்புறம் 6, தென் இது 3 மெர்ஜ் பண்ணால் 15, தென் 90, தென் 97. இதை நான் 4 மெர்ஜ் பண்ணிக்கிறேன். இது அப்படியே வரும். தென் மெர்ஜ் பண்ணிக்கலாமா? மெர்ஜ் பண்ண என்ன வரும்? 2, 56, 71, 4, 54, 5, 7, 21, then 56, then 15, 90, then 97. then இதை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். இதை நான் மெர்ஜ் பண்ணிக்கிறேன். 2, 56, 71, 4, 54. இதை மெர்ஜ் பண்ணால் என்ன வரும்? 5, 7, 15, 21, 56, 90, then 97. இப்போ இதை நம்ம ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணிக்கலாம். மெர்ஜ் பண்ணால் ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்? 2 வருமா? தென் 5, தென் 7, 15, 21, சாரி இது 56 2 டைம்ஸ் வந்ததுனால நம்ம 1 டைம் எழுதிக்கலாம். தென் 71, தென் 90, தென் 97, தென் 454. இப்போ எல்லா எலமெண்ட்டையும் நம்ம ஆர்டர் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஷின் பேப்பரில் இருந்த ஒரு 7 மார்க் கொஷின். 7 மார்க்கு டிவைட் அண்ட் மெர்ஜ் கான்குவருக்கு டிவைட் ஃபேஸும் கான்குவர் ஃபேஸும் சால்வ் பண்ணால் போதும். இன்றைக்கி நம்ம பார்த்த டாபிக் என்னென்னா மெர்ஜ் ஷார்ட்டில் எக்ஸாம்பிள் 3 என்ன கொடுத்துறாங்க? மெர்ஜ் ஷார்ட் அல்காரிதமை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி எக்ஸிக்யூஷன் பண்ண சொல்லிக்கிறாங்க. மெர்ஜ் ஷார்ட் அல்காரிதம்னா நம்மளுக்கே தெரியும், இது ஒரு ஷார்ட்டிங் டெக்னிக்கும் எக்ஸ்டர்னல் ஷார்ட் அல்காரிதம். இதில் வந்து டிவைட் ஃபேஸ் இருக்குது, கான்குவர் ஃபேஸ் இருக்குது. கான்குவர்னா மெர்ஜ், அதில் வந்து அசெண்டிங்காக டிசெண்டிங் ஆர்டரில் சால்வ் பண்ணோமான்னு பார்க்கணும். தென் நெக்ஸ்ட்டு மெர்ஜ் ப்ராசஸ். மெர்ஜ் ப்ராசஸாக நம்ம என்ன பண்ணிப்போம்? இங்கே இருக்கிறத ஏ பாயிண்டராக எடுத்துப்போம், தென் இதை வந்து பி பாயிண்டராக எடுத்துருந்துப்போம், இதை வந்து சி பாயிண்டராக நம்ம எடுத்துருந்துப்போம். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி எல்லாத்துக்கும் இதே தான், பெஸ்ட்டு ஒர்ஸ்ட்டு. தென் ஆவரேஜ் கேஸ்க்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்திங்கன்னா ஓ நோட்டேஷன் ஆஃப் n log n. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், நம்ம இதில் வந்து 7 மார்க்குன்றதுனால டிவைட் ஃபேஸ் அண்ட் கான்குவர் ஃபேஸ் தான் வந்து நம்ம சால்வ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.